அஸ்ஸலாமு அலைக்கும்மா. இன்றைக்கி நம்ம மூளை பொரியல் பண்ண போகிறோம். இது ஆட்டு மூளை. இது மேலே ரத்த கருவு மாதிரி கொடி கொடியாக இருக்கு. அதை பூரா க்ளீன் பண்ணி அழகாக வச்சுக்கிறேன். 2 மூளையை எடுத்து உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூளையில் ஒரு 3 முட்டை ஊற்றி கூட செய்யலாம். இப்போ 2 மூளை, நான் 5 முட்டை ஊற்றி செய்கிறேன். ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். அடை மாதிரியும் ஊற்றலாம், கிண்டவும் செய்யலாம். அதுக்கு இப்போ நான் 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். நல்ல பொடுசாக நறுக்கி 1/2 கிலோ வெங்காயம் இது இப்படி ஒரு மிஷினில் போட்டு அரைச்சிட வேண்டியது. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா குருவை இப்படியே நறுக்கிக்கணும். அதுக்கு 2 பச்சை மிளகாயை வெட்டி போடணும். உரப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, இது மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு நம்ம ருசிக்கு தேவை. நான் 5 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் 6-7 முட்டை கூட உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி 10 பேர் இருந்தால் கூட 2 முட்டையை ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நான் செய்முறையை சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல எடுத்து போடணும். அதுக்கு பிறகு இப்போ தூளுவை போட்டு காட்டுறேன் பாருங்க. கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், இந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. நான் ஸ்பூன் போடுறது அந்த ஸ்பூனை பார்த்துக்கிறோங்க. உங்கள் வீட்டில் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறோங்க. அந்த பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் 1 போதும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் வேறு போடுறோம், மிளகுத்தூள் வேறு போடுறோம். அதனால் இதை பொடுசாக நறுக்கிக்கிறோம். இந்த உரப்பை நல்லா இதாக இருக்கு பார்த்துக்குங்க. இப்போ இந்த 5 முட்டையை உடைச்சிட்டு இதை ஊற்றிக்கிறோம். நம்ம உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி, நம்ம ருசிக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுற மாதிரி, உப்பு கூடவும் உங்களுக்கு எவ்வளோ ருசியோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம 1/2 கிலோ வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிறோம்ல, இதை எடுத்து இதில் இப்படி தட்ட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ குருணா மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லி. போட்டுட்டு என்ன செய்யணும், இந்த மூளை இருக்குதுல, இந்த மூளை எடுத்து என்ன செய்ய, நல்லா கையில் அப்படி பிசைஞ்சு விடணும். பாருங்கள் எப்படி பிசைறன்னு. இந்த மூளையை எடுத்து காட்டுறேன். இந்த ஐக்கிற மூளை, இந்த மூளையை நல்லா கையை கொண்டு நீங்கள் ப்ளவுஸ் போட்டு பிணைங்க. கையை பார்த்தா உங்களுக்கு அருவருப்பாய்க்கு நீங்கள் இது ஏமா அப்படி கையை போட்டு பிணைகிறெல்லாம் கேட்பிய. அதனால் சொல்கிறேன், நல்லா அப்படி எடுத்து என்ன செய்யணும், அது மூளை தெரியாத அளவுக்கு நல்லா பிணைஞ்சிடணும். நல்லா அப்படி பிணைஞ்சிடணும். பிள்ளைவு திங்காட்டா கூட முட்டை பொரிக்கிறேன்னு சொல்லி முட்டையை கொடுத்துடலாம். இது எவ்வளவுக்கு உடம்புக்கு நல்லது. மாதத்துக்கு 1 தடவையாவது 2 தடவையாவது பிள்ளைகளுக்கு இப்படி மூளையை வாங்கி நம்ம கொடுத்துட வேண்டியதை. இந்த மூளையை தெரியாத அளவுக்கு இப்படி பிணைஞ்சிடணும். பார்த்தா வெறும் முட்டை மாதிரி பொரிச்சுட்டு நல்லா நெய்யும் எண்ணெயும் ஊற்றி அழகாக பிள்ளைகளுக்கு ஊற்றியும் பொரித்து கொடுக்கலாம். நம்ம இது அது என்னது கொத்து புரோட்டா ஆனாக்கா நல்லா சுண்டி ஒரு சட்டியில் ஊற்றி எண்ணெயை ஊற்றி கிண்டியும் கொடுக்கலாம். கறியானத்துக்கு தலைக்கறியோ இல்லை சும்மா ஒரு ரசம் வச்சோ ஏதாவது செஞ்சு நல்லா திண்டா செம்ம டேஸ்ட்டாக ஆக்கி பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 1 தடவை செய்ய முடியாது, மாதத்துக்கு 1 தடவை 2 தடவையாக செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அடுப்பை பற்றி சட்டியை தூக்கி பஜ்ஜிக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அது ஃபுல்லாக வேகும். ஒரு 75 மில்லி இருக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், கம்மியாக ஊற்றுறேன்னா கம்மியாக ஊற்றிக்கிறோங்க, பிரச்சனை இல்லை. இது பொரிக்கிறதுக்கு வெங்காயங்கிறதுக்கு சுருள எண்ணெய் இதுன்னு
இது கொஞ்சம் வந்து நம்ம உடனே கிண்டி விடக்கூடாது. இதை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். இது நல்லா அப்படியே அப்புறங்காட்டி தான் நம்ம கிண்டி விடணும். பாருங்கள் லைட்டாக உள்ளே கீழே முருவிக்கிட்டு வருது. அந்த எண்ணெயெல்லாம் உள்ளே ஓடிடும். கொஞ்சம் அப்படி இப்படி லைட்டாக கிண்டிட்டு மறுவா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடணும். இதை இங்கே பாருங்கம்மா, நல்லா இந்த இப்படி கிண்டி விட்டு பாருங்க. உப்பு இருந்த மாதிரி நம்ம கொத்து பரோட்டா வைக்கும்ல அது மாதிரி இதோட பக்குவம் ரொம்ப அழகாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்